ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கோ டு ஸ்பெஷல் அப்படின்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கோ டு ஸ்பெஷல் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ கோ டு ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் ஜி கொடுத்தும் நீங்கள் போகலாம். இப்போ கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன் பாருங்கள். கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த ஸ்பெஷலை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் கோ டு ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்தும் இப்படி கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா செகண்ட் வந்து எஃப்ஐ. ஸோ எஃப்ஐன்னு நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். எஃப்ஐ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் ஸ்பெஷல் கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதுதான் கோ டு ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸு. ஸோ அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் ஃபைண்ட் அண்ட் செலக்டில் கோ டு ஸ்பெஷல் கொடுக்கணும். அதாவது ஹோமில் இது ஃபைண்ட் அண்ட் செலக்டில் கோ டு ஸ்பெஷல் இருக்கா, இதை கொடுத்தா டைரெக்டாக வந்துடும். ஸோ 3 மெத்தடில் இந்த டயலாக் பாக்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இப்போ பாருங்கள். இப்போ வந்து என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து பிளாங்க் செல்ஸ் இந்த இருக்குல்ல. ஸோ பிளாங்க் செல்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணணும். இப்போ இது சின்ன டேட்டான்றனால நமக்கு ஈஸியாக தெரியுது பிளாங்க் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே ஒரு தௌசண்ட் டேட்டா கிட்ட இருந்துச்சுன்னா அதில் பிளாங்கை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அந்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து நம்ம கோ டு ஸ்பெஷலை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரோல் எப்படி அந்த பிளாங்க்கை மட்டும் நான் இப்போ ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அப்படின்றத பாருங்கள். கோ டு ஸ்பெஷல் வந்து யூஸ் பண்ணி தான் ஹைலைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். டேபிள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜி ஸ்பெஷல் இந்த மாதிரி கொடுத்தீங்க, இந்த கோ டு ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஸோ டயலாக் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் பிளாங்க்ஸை மட்டும் நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். பிளாங்க்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளாங்க்ஸை மட்டும் ஹைலைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் எங்கெங்கே இப்போ இங்கெல்லாம் வேல்யூ இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வேல்யூ வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து போட்டுறேன்னுங்களேன். ஸோ வேல்யூ டேரெக்டாக நீங்கள் ஒரு இது டைப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ட்ரு தட்டிங்கன்னா அடுத்த பிளாங்க் ரோக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அடுத்தடுத்த பிளாங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு தட்ட போயிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கோ டு ஸ்பெஷல் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலாவை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து கோ டு ஸ்பெஷல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலாவை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுனா இப்போ பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இல்லை, இதில் ஃபார்முலா இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரியும். ஸோ ஃபார்முலா இங்கே வந்து இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே வந்துருச்சுன்னா அதில் ஃபார்முலா இல்லைன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே வரல, பார்த்தீங்களா, ஃபார்முலா இருக்குது. d5 × இதெல்லாம் ஃபார்முலா. ஸோ இந்த போனஸில் மட்டும் ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிருக்கு. இதில் இந்த 23,000 வந்து ஃபார்முலா அப்ளை ஆகலை. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் ஃபார்முலா எங்கேயாவது அப்ளை ஆகிருக்கும். ஸோ இப்போ மேலோட்டமாக பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியாது எங்கெங்கே ஃபார்முலா அப்ளை ஆகிருக்குன்னு. ஸோ ஃபார்முலா எங்கெங்கே அப்ளை ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்ணி நமக்கு சொல்லும் கோ டு ஸ்பெஷலில். ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஏ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எஃப்ஐ கொடுத்துட்டு இந்த ஸ்பெஷல் போகிறீங்க. போனதுக்கப்புறம் ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எங்கெங்கே ஃபார்முலா போட்டிருக்கோமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டிடும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ இந்த 23,000 ஃபார்முலா இல்லை, அதனால் வந்து ஹைலைட் பண்ணல. மற்ற எல்லா இடத்துலையும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த 20,000 ஃபார்முலா இருக்குது. இப்போ நான் தனியாக கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 20,000 இங்கே பாருங்கள், 10,000 × 20ன்றது ஒரு ஃபார்முலா தான். ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக டைப் பண்ணதை தவிர்த்துட்டு மற்ற ஃபார்முலா போட்டிருந்தோம்னா ஹைலைட் பண்ணி காட்டிடும். அதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கோ டு ஸ்பெஷல்லி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்டன்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டைப் பண்ணதை மட்டும், இப்போ ஃபார்முலா மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுச்சு. இப்போ டைப் பண்ணதை மட்டும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கன்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து கண்ட்ரோல் ஏ வந்து கொடுக்குறீங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு எஃப்ஐ கொடுத்துட்டு ஸ்பெஷல் போகிறீங்க. இந்த கன்ஸ்டன்ட்ஸ்னு ஒன்று இருக்கா, இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஃபார்முலா இல்லாதது மட்டும் டேரெக்டாக டைப் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அது மட்டும் ஹைலைட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் கன்ஸ்டன்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கோ டு ஸ்பெஷலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு இப்போ நான் ஆப்ஜெக்ட் நிறையா இது வச்சுருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா இங்கே டயக்ராம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது, யூஸ் பண்ணியிருக்கேன். பிக்சருமே இங்கே இருக்குது. அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஒரே நேரத்தில் ட்ராக் பண்ணலாம். இப்படி இப்போ ஒன்று தானே ட்ராக் ஆகுது, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறதுக்கு கோ டு ஸ்பெஷல் வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன், ஸ்பெஷல் போகிறேன், ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஆப்ஜெக்டை விட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா அப்படின்னா இது எல்லாமே செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் அந்த கோ டு ஸ்பெஷலில் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரோ டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது.
ஸோ ரோ டிஃபரன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த வேல்யூவும் சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் அது ஹைலைட் பண்ணாது. மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேல்யூவை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். அதுக்காக தான் ரோ டிஃபரன்ஸ். இப்போ இது 2 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்துட்டு ஸ்பெஷல் கொடுத்துட்டு ரோ டிஃபரன்ஸ் இந்த இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டா இது வந்து ஹைலைட் பண்ணி இப்போ வந்து இதுவும் சேமாக இருக்குது. சேமாக இருக்கிறனால விட்டுருச்சு. மற்ற டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு பாருங்கள். ஸோ 20,000 இது 2,000 584 58.4. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ அதுக்காக தான் ரோ டிஃப்ரென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இப்போ இந்த இன்னொரு இதுக்கு மெத்தடுக்கும் இது யூஸ் ஆகும். இப்போ இந்த பிளாங்க்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாங்கோ சேர்ந்து வரும். ஸோ இந்த பிளாங்க் இல்லாமல் நமக்கு வந்து காப்பி பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை பாருங்கள். 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்துட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுக்குறீங்க. Ctrl+G கொடுத்துட்டு ஸ்பெஷல் கொடுத்துட்டு கன்ஸ்டன்ட்டில் வந்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பிளாங்கை தவிர்த்து மற்ற எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நீங்கள் Ctrl+C கொடுத்துட்டு Ctrl+V இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளாங்க் எதுவும் இல்லாமல், நடுவில் பிளாங்க் இல்லாமல் டைரெக்ட் வேல்யூஸ் மட்டும் இங்கே பேஸ்ட் ஆயிரும். இப்போ முன்னாடி நம்ம அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணோம். அதாவது எப்படி பண்ணோன்னா, அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து இங்கே Ctrl+V கொடுத்ததுனால இந்த டேட்டா வந்துச்சு. இங்கே பிளாங்க்ஸோடு அப்படியே காப்பி ஆச்சு. ஸோ பிளாங்க்ஸ் இல்லாமல் வர்றதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கோ டு ஸ்பெஷலில் வந்துட்டு இன்றைக்கி நிறையா விஷயம் பார்த்துருக்கோம். கோ டு ஸ்பெஷலில் வந்துட்டு எப்படி போகிறது, அதுக்குள்ளே நிறையா ஒரு 5 விஷயம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.